ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ தான் நான் போட போகிறேன். ஆக்சுவலி எதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கேவலமான கேம்லேயும் ஒரு நல்ல கேம் மாதிரி விளையாண்டுருப்பேன். அந்த கேம் தான் ஆக்சுவலி இந்த கேமு. இந்த கேமில் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு பிரில்லியன் மூவ் விளையாண்டுருப்பேன். மற்றபடி நிறைய இன்னைக்கு சீஸ் அந்த மாதிரியும் இருக்கும். அப்புறம் ஒரு 13 பெஸ்ட் மூவ்ஸ், 5 கிரேட் மூவ்ஸ் அண்ட் ஒரு பிரில்லியன் மூவ், அதுதான் இந்த இதுலேயே விளையாண்டுருப்பேன் நான். சரி, ஓகே, வாங்க வீடியோ பார்ப்போம். அப்புறமா இந்த வாய்ஸ் ஓவர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் E5 விளையாடுறேன். அவங்க E5 விளையாண்டதுக்கப்புறம் நான் NF3, அதுவும் ஒரு புக்கும் அவங்களோட இன்னெக்யூரசிக்கு பண்ணுறாங்க. ஆக்சுவலி E7ல் நைட்டு வச்சு அது ஒரு இன்னெக்யூரசிஸ். ஏன்னா பான் விடுறாங்க. நான் அதில் ஏதாவது த்ரெட் இருக்கும், இல்லை ட்ரிக்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு எல்லா கேம்பிட்டும் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு ட்ரிக்கியான கேம்பிட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கும், மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் நான் பிஷப் C4 விளாட்றேன். அதுக்கப்புறம் அவங்க நான் மறுபடியும் அந்த பான் கேப்சர் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த பான் கேப்சர் பண்ணலை. ஸோ அவங்க ஒரு மறுபடியும் 2 பானை விடுறாங்க. அது ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஸோ அதனால் நம்ம ஒரு நைட் இன்ட்டு E5 கிரேட் மூவ். ஏன்னா இப்போ செக்மேட் இன் 1 வருது F7ல். பிஷப் எடுத்து F7 வச்சா செக்மேட் இன் 1. ஸோ அதனால் அவங்க D5 விளையாண்டு தட்ஸ் பெஸ்ட் மூவ். அந்த 4க்கையும் அவங்க இது பண்ணுறாங்க, ப்ளஸ் செக்மேட்டையும் இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம கேப்சர், அப்புறம் நைட் இன்ட்டு கேப்சர், அப்புறம் நைட்டு C3க்கு நம்ம கொண்டு வரோம். அதுக்கு பிஷப் E6 விளையாடுறாங்க. அது ஒரு பெஸ்ட் மூவ், ஏன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன விளையாண்டுருக்கோன்னா நைட் இன்ட்டு நைட்டு. அதுக்கு அவங்க பிஷப் இன்ட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்மளும் ஒரு பிஷப் இன்ட்டு, அது ஒரு இன்னெக்யூரசிக் மூவ். அந்த மூவ் பண்ணாமல் குவீன் செக் கொடுத்துருக்கலாம் அப்படின்றாங்க. அங்கே குவீன் இன்ட்டு கேப்சர் ஒரு பெரிய நல்ல மூவ். ஆனால் நான் ஒரு மிஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த G2 பான் ஹேங்கிங்கில் இருக்கு. அவங்க அதை கேப்சர் பண்ணி கிரேட் மூவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் அந்த இடத்துல கேன்சல் பண்ணியிருக்கணுமாமா. அந்த நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி, அதை நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணி கேன்சல் பண்ணியிருந்தா ரூக்கு E1ல் வச்சு அப்படியே பின் கொடுத்துருக்கலாம் கிங்குக்கு. ஸோ அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. நம்ம ஒரு குவீன் எக்ஸ்சேஞ்சு கேட்குறோம். அவங்க தந்துடுவாங்க குவீன் எக்ஸ்சேஞ்சு. குவீன் இன்ட்டு F3 தந்துடுவாங்க அவங்க. ஆனால் நம்ம ஸ்டில் செக் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த குவீன் இன்ட்டு F3 தராங்க. அடுத்து நம்ம நைட் இன்ட்டு F3. அவங்க ஒரு குட் மூவ் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணுறாங்க. நான் ஒரு பெரிய பெரிய பிளண்டர். இது எனக்கு இன்ஜினில் 2.33 காட்டுது. எனக்கு -2.33 காட்டுது எனக்கு இன்ஜினில். அவங்க ஒரு சூப்பர் மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு ஃப்ரீ பான்னு எடுத்துட்டாங்க. ப்ளஸ் இன்னொரு பான், அந்த C2 பானும் ஹேங்கிங்கில் இருக்குது. அதையும் இப்போ அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ரூக்கை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரே மூவ் தான், அது B1. அது பெஸ்ட் மூவ். அப்புறம் ஒரு இன்னெக்யூரசிக் மூவ். இது ஒரு ரூக் ஃபைல் எடுத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த ரூக் ஃபைல் எடுத்துட்டோம். இது ஒரு ரொம்ப பெரிய பிளண்டர். ஏன்னா நம்ம நைட் 4க்கு வைக்கலாம், அதையே நம்ம மிஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூக் எடுத்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். ரூக் D7 வச்சுருக்கோம். ஆக்சுவலி நைட் D7 வச்சுருந்தா நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கோம். ஆனால் நம்ம ரூக் D7 வச்சுட்டோம். ஓகே, அவங்க ஒரு ரொம்ப பெரிய இன்னெக்யூரசிக் மூவ் பண்ணிட்டாங்க. நம்மளும் ஒரு இன்னெக்யூரசிக் மூவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அந்த மேட்ச்சில் எனக்கு தெரியல அது இன்னெக்யூரசிக் மூவ்னு. அடுத்து அவங்களும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நம்ம மறுபடியும் பான் லீவ் பண்ணுறாங்க. போன மூவே இன்னெக்யூரசிக் பண்ணி பான் லீவ் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் பான் லீவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மறுபடியும் அந்த நைட்டை அட்டாக் பண்ணுறோம். நம்ம எனக்கு லைட்டாக வாய் கொள்ளுறது. ஓகே, அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கிரேட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எனக்கே தெரியல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மூவ் தான். சரி, ஓகே, நம்ம கேப்சர் பண்ணிட்டு மறுபடியும் பிஷப் கேப்சர் பண்ணிட்டோம். அது பெஸ்ட் மூவ். இது இப்பயும் பிளாக்குக்கு தான் அட்வான்டேஜ். ஒரு 0.48% பிளாக்குக்கு தான் அட்வான்டேஜ். இப்போ அவங்க ஒரு இன்னெக்யூரசிக் மூவ் பண்ணியிருப்பாங்க. செகண்டு நான் ரூக் இன்ட்டு அந்த பான், அந்த ஃப்ரீ பானு. ஆனால் நான் அந்த பிஷப் இன்ட்டு பண்ணதுனால அது ரொம்ப பேட் மூவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க நைட் இன்ட்டு பண்ணது இன்னெக்யூரசிக் மூவ். நான் டைட்டிலே போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு கேம்னு. அதுதான் இது மாதிரி நிறைய இன்னெக்யூரசிக்கே வந்துகிட்டே இருக்கும். அது ஏனே தெரிய மாட்டேங்குது. அவங்க நாம் இப்போ ஒரு பெஸ்ட் மூவ் பண்ணுறோம். நைட் ரூக்கே அட்டாக் பண்ணி அப்படியே நைட்டே அட்டாக் பண்ணுறோம். ஆனால் இது ஒரு பெரிய பிளண்டர். நம்ம டேக் பண்ணது ஒரு பெரிய மிஸ்ஸு. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஈக்குவல் பொசிஷன் மாதிரி நிற்கிது. இப்போ பிளண்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இதுதான் பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பிளண்டர் ஆயிடுச்சு. இப்படி இந்த பிஷப் இங்கே கொண்டு வந்துருந்தா ஆக்சுவலி நைட்டே ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கும். ஆனால் நம்ம அது பண்ணல.
அவங்க அப்படியே கேப்சர் பண்ணது ஒரு கிரேட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸ்டாக் ஃபிஷ் சொல்லியிருந்தது. நானும் கேப்சர் பண்ணது ஒரு கிரேட் மூவ். இது வந்து கொஞ்சம் ஈக்குவல் பொசிஷன் வந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து அவங்க வந்து அந்த பாயிண்ட் புஷ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு ஏன்னா வந்து அந்த அந்த கிங்கையே வந்து நம்ம வந்து 7th ரேங்க்கு 6th ரேங்க்லாம் வரதுக்கு பெர்மிட் பண்ணுறோம். அதனால இது ஒரு நல்ல மூவ் இல்லை. அது எனக்கு கேமில் தெரிஞ்சுது. நான் மூவ் பண்ண உடனே ஐயோ போச்சு, அவன் முன்னாடி கொண்டு வந்துடுவான் அப்படிலாம் நினச்சேன். பட் அவங்க கொண்டு வராமல் இப்படி ஒரு இன்னக்யூரசிக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சரி நம்ம கொண்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் வச்ச மூவ் தான் கிங் G2. அது நம்ம கிங் கொஞ்சம் முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவனும் அதே மாதிரி ஃபைன் பண்ணி முன்னாடி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு பேட் சாய்ஸ், நம்ம வந்து ரூக் கொண்டு வந்திருக்கலாம், ரூக்கை இன்னும் ஃபைட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து இன்னொரு நம்ம பண்ணோன்னா அவங்க பண்ணுறது, அவங்க பண்ணோன்னா நம்ம பண்ணுறது ஈக்குவலாகவே தான் போகுது. அதனால் அவங்க ஒரு இன்னைக்கு நம்ம ஒரு குட் மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, நல்ல மூவ். அடுத்து நம்ம வந்து அவங்க கிங் மூவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு குட் மூவ். நான் ஒரு இன்னைக்கு பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த G5 பானை புஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெர்மிட் பண்ணுறோம். அது நம்ம கிங்கை கொண்டு போயிருந்தோன்னா அது பண்ண முடியாது. ஏன்னா F5 பான் ஹேங்கிங் ஆகிருக்கும். அதனால் அது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவங்க என்ன ஒரு கேவலமான மூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா G5 கிங்கு G5 கொண்டு வருவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பிளண்டர் மாதிரி தெரியும். ஆக்சுவலி நான் பார்த்தீங்களா கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பிளண்டர் மாதிரி தெரியும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா டக்குன்னு நான் உடனே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் கிங் பேக் போக முடியும். அப்படியே நானும் அப்பாடா நம்ம வந்து F5 G5 வச்சா அதுக்கும் ஒரு 3 கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு லைட்டாக பயமாயிருச்சு. சரி ஓகே, நம்ம கேப்சர் பண்ணிடலாம், ரீகேப்சர்னா பெஸ்ட் மூணு ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறமா அவங்க என்ன மூவ் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குட் மூவ் பண்ணுறோம். A8 ரூக் வந்து A8 வைக்கிறோம். அதுக்கு அவங்க H4 ஒரு நல்ல மூவே இல்லை, ஒரு இன்னைக்கு மூவ். அதுக்கு பதிலாக ரூக் செக் கொடுத்துருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு ரூக் பெஸ்ட் மூவ். அதுக்கு வந்து அவங்க ஒரு இன்னைக்கு மூவ். அதுக்கு நம்ம ஒரு மிஸ்டேக் மூவ். அந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா நம்ம பண்ணோம், நம்ம பண்ணாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த கேமே இப்படி தான் போயிட்டே இருக்குது. ஓகே, அவங்க ஒரு பிளண்டர், அது ஒரு பான் லாஸ் ஆகுது. அந்த இடத்துல இந்த F5 பான் லாஸ் ஆகுது. அது நம்ம கிங் எடுத்து கரெக்டாக கேப்சர் பண்ணதுனால அது ஒரு கிரேட் மூவ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது ஒரு மிஸ்டேக் மூவ். அவங்க ஒரு பெஸ்ட் மூவ் பண்ணதுன்னா நான் ஒரு மிஸ்டேக் மூவ் பண்ணேன்னா அவங்களுக்கு தான் இப்போ லாஜிக் படி அவங்களுக்கு தான் நல்ல பொசிஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்ம வந்து கிங் மேலே கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அந்த G6 ஐடியா வந்து நான் பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு செக் கொடுக்குறாங்க. அப்புறம் நான் வந்து அந்த 6th ரேங்க் இருக்குல்ல ஒரு பான் H3ல இருக்கிற பானை வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூவ் பண்ணோம். ஆனால் அதுவும் ஒரு மிஸ். ஏன்னா அந்த G6 ஐடியாவை நான் சுத்தமாக முழுசு வரைக்கும் பார்க்கல. அவங்களும் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பானை சேஃப்டி பண்ணியிருக்கணும். அந்த பான் ரொம்பவே முக்கியமான பான். ஆனால் ஏன்னா அது ஒரு பாசட் பானை, அதுதான் உங்களுக்கு வின்னிங் பொசிஷன் மாதிரியே கொண்டு வந்துட்டு இருந்தது. அந்த பானை போய் இப்போ லீவ் பண்ணாங்கங்கிறது ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம். அதுக்கு கேப்சர் பண்ணிட்டோம் நம்ம. அது ஒரு மிஸ் மூவ், அதுவே ஒரு மிஸ் மூவ். இப்போ அவங்க இப்படி கேப்சர் பண்ணும்போது நம்மளுக்கு 0.05% இன்ஜின் ஸ்டாக் ஃபிஷ் இன்ஜினில் நம்மளுக்கு காட்டுது. ஆனால் இதுவும் ஒரு கிரேட் மூவ்னு சொல்கிறாங்க. அது எனக்கு கிரேட் மூவ்னு தெரில. சரி ஓகே, இப்போ எக்ஸ்டெண்ட் மூவ் ஃபைன் மூவ் அவங்களுக்கு 0.01 காட்டுது. அதுக்கு அவங்க இப்படி கொண்டு வந்தானே என்ன இது ஒரு மூவா, இது எல்லாம் ஒரு மூவா, ஈக்குவல் காட்டுருச்சு. நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஃப்ரீ பாயிண்ட் தராங்க, ஈக்குவல் பொசிஷன் ஈக்குவல் கூட இல்லை, எனக்கு ஒரு பானை கொண்டு வராங்கங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அது ஒரு எக்ஸலன்ட் மூவ். இப்போது ரூக்கை நம்ம அங்கே கொண்டு போயிருக்கணுன்றாங்க. ஆனால் அவங்க வந்து கொண்டு போகலை. அது ஏன்னு தான் தெரியல எனக்கே. அது கொண்டு போயிருக்கலாம். அது என்னன்னா அது ஐடியா என்னன்னா ஒரு கிரேட் இடத்துல அந்த ரூக்கை கொண்டு போகிறது. இந்த மாதிரி அவங்க நல்ல அப்படியே பெஸ்ட் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என் கேமில் ஒரு லெசன் நான் சொல்லணும்னா, இந்த மாதிரி கிங்கையும் ரூக்கையும் டைரெக்டாக வைக்கக்கூடாது ஒரு ரூக் என் கேம். அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு கிரேட் மூவ் அப்புறம் ஒரு பிரில்லியன்ட் மூவ். ஏன் இந்த பிரில்லியன்ட் மூவ் இது ஏன் பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா நான் வந்து கிங் எடுத்து ரூக் கேப்சர் பண்ணி ஒரு ஆப்போசிஷன் ரூலை வந்து கிரியேட் பண்ணி அப்படியே அந்த பானை நான் வந்து கொண்டு போயிடுவேன். அவங்க எப்படி விளையாண்டாலும் நான் ஆப்போசிஷன் பண்ணுவேன், பான் கொண்டு போவேன். அதனால தான் இது வந்து ஒரு பிரில்லியன்ட் மூவ், இது ஒரு குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க கேமில். இந்த மிஸ்டேக் அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா
அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த ரூக்கி விட்டுட்டாங்க. இப்போ நான் இங்கே விளாண்ட உடனே மேட்டின் 3 இருக்குது. ஆனால் நான் அதை பார்க்காம கொஞ்சம் மேட்டின் 7 வரைக்கும் கொண்டு போயிட்டேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஃபோர்ஸ்டாக ஒரு மூவ் ஆடும்போது நம்ம ஒரு பெஸ்ட் மூவ், இது வந்து மேட்டின் 6க்காக ப்ரிப்பேர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க மறுபடியும் பெஸ்ட் மூவ் ஆடுறாங்க, ஏன்னா அது மேட்டின் 6 தான் ஆகும். நம்ம ஒரு பெஸ்ட் மூவ் ஆடுறோம். அதுக்கடுத்து பிளாக் வந்து ஜஸ்ட் ரிசைன் பண்ணிட்டாங்க, ஏன்னா இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பான் அப்படியே குவீன் ஆயிரும். அந்த எஃப் பான் குவீன் ஆகி மறுபடியும் H8ல இல்லாட்டி H6ல ரெண்டு பக்கமும் குவீனை வச்சாலும் அது வந்து செக்மேட் தான். அது எதுவுமே பண்ண முடியாது, அது ஒன்றுமே தடுக்கவே முடியாது. ஃபோர்ஸ்டு மூவ் தான், பிளாக் ஆகிட்டே இருக்கணும். ஸோ பாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வாய்ஸ் ஓவர் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலான்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ பாய்.